நிலக்கடலை நம் நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். நிலக்கடலை ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவாக இருப்பதோடு நம் உணவில் பயன்படும் முக்கிய எண்ணெயின் மூலப்பொருளாகவும் விளங்குகிறது. எண்ணெய் எடுக்கப்பட்ட பின் மீதமுள்ள கடலை புண்ணாக்கு கால்நடைகளுக்கு சிறந்த உணவாக பயன்படுகிறது. இப்பயிரின் அனைத்து பாகங்களும் பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இப்பயிரின் வேர் முடிச்சுகளில் காணப்படும் ரைசோபியம் காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்தை கிரகித்து ஒரு ஹெக்டேருக்கு 180 முதல் 200 கிலோ வரை தழைச்சத்தை பூமியில் தக்க வைக்கும் திறன் கொண்டவையாகும். நிலக்கடலையில் உள்ள புரோட்டீன் சத்துக்காக நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்களான போகா, உப்புமா, வகை வகையான இனிப்புகள், நொறுக்கு தீனிகள் மற்றும் காய்கறிகளுடன் நிலக்கடலை சேர்க்கப்படுகிறது. நிலக்கடலையிலிருந்து தயாரிக்கப்படும் வெண்ணெய் மக்களின் பிரியமான உணவாகும். நிலக்கடலையுடன் ஊடுபயிராக பல பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. கரீஃப் பருவத்தில் துவரை, ஆமணக்கு, கம்பு மற்றும் மக்காச்சோளம் பயிரிடுவதால் லாபம் அதிகரிப்பதோடு பயிரில் பூச்சி மற்றும் நோய் தொல்லை குறையவும் வழி கிடைக்கிறது. சில நடவு பயிர்களான எண்ணெய் பனை, பேரீச்சை, கொய்யா, வாழை, தென்னை போன்ற பயிர்கள் நடவு செய்யப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஊடுபயிராக நிலக்கடலை பயிரிடப்படுகிறது. இந்தியாவில் நிலக்கடலை சாகுபடிக்கு உகந்த தட்பவெப்பநிலை 25 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். அதிக குளிர் பிரதேசங்கள் தவிர அனைத்து இடங்களிலும் அனைத்து தரப்பட்ட வானிலை பகுதிகளிலும் பயிரிட தகுந்தது. இந்தியாவில் நிலக்கடலை சாகுபடி கரீப், ரபி, குளிர் மற்றும் வசந்த பருவங்களில் பயிரிடப்படுகின்றன. பொதுவாக 95 முதல் 150 நாட்கள் வரை நீடிக்கும் பயிராகும். 450 முதல் 850 மில்லிமீட்டர் நீர் இப்பயிருக்கு தேவைப்படும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 85% நிலக்கடலை பயிர் கரீஃப் மற்றும் பருவமழை காலங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் அதிகமாக வேர்க்கடலை கரீஃப் பருவத்தில் சாகுபடி செய்யப்படுகிறது. ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாமில் ரபி பருவத்தில் பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து பருவங்களிலும் பயிரிடப்படுகிறது. நல்ல வடிகால் வசதி, அதிக கால்சியம் சத்து, மிதமான கார்பன் சத்து, மணற்பாங்கான நிலம் மற்றும் pH 5.5 முதல் 7 வரையுள்ள நிலம் ஆகியவை இப்பயிருக்கு உகந்ததாகும். நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்களில் மழைக்காக காத்திராமல் நிலத்தை உழவு செய்யலாம். மண்ணை ஒருமுறை நன்கு உழுது புரட்டி போட்டு பெரிய கட்டிகளை உடைத்து பொடிக்க 1 அல்லது 2 முறை கல்டிவேட்டர் அல்லது ஹேரோ கொண்டு உழ வேண்டும். பிறகு நிலத்தை நன்கு சமன்படுத்த வேண்டும். நிலக்கடலை ரகங்களை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். கொத்து ரகம். நிமிர்ந்த கிளைகள், இளம்பச்சை நிறத்தில் இலைகள், கடலை முக்கிய வேர்பகுதிக்கு அருகில் கொத்தாக இருத்தல், பருப்பு உருண்டையாக ரோஸ் நிறத்தில் இருத்தல், பயிரின் வயது 95 முதல் 105 நாட்கள் வரை. மிதமாக பரவும் ரகம். இலைகள் பூமிக்கு அருகில் பறந்திருத்தல், கரும் பச்சை நிறத்தில் இலைகள், முக்கிய வேர்பகுதியை தாண்டியும் கடலை இருத்தல், பருப்பு முட்டை வடிவில் அல்லது நீள வடிவில் இளஞ்சிவப்பு நிறத்தில், பயிரின் வயது 105 முதல் 120 நாட்கள் வரை. நன்கு பரவும் ரகம். கிளைகள் பூமியை ஒட்டி பரவியிருத்தல், கரும் பச்சை நிறத்தில் இலைகள், முக்கிய வேர்பகுதியில் இருந்து தூரத்தில் கடலை இருத்தல், பருப்பு முட்டை வடிவில் அல்லது நீள வடிவில் இளஞ்சிவப்பு நிறத்தில், பயிரின் வயது 120 முதல் 150 நாட்கள் வரை. கொத்து ரகம் அனைத்து பருவங்களிலும் பயிரிடத்தக்கது. மிதமாக மற்றும் நன்கு பரவும் ரகங்கள் அதிகமாக கரீஃப் பருவத்தில் பயிரிடப்படுகிறது. நல்ல சாகுபடிக்கு சரியான ரகத்தை தேர்வு செய்வது முக்கியம். இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு உகந்த ரகத்தை தேர்வு செய்து நடுவது அவசியமாகும். விதை விதைப்பதற்கு முன்னால் அதன் முளைப்பு திறனை பரிசோதித்துக் கொள்வது அவசியம்.
முளைப்பு திறன் 75% குறைவாக இருக்கக்கூடாது. மண்ணின் மேல் பரப்பிலிருந்து 3 முதல் 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்களில் விதையை விதைத்தவுடன் முதல் பாசனம் செய்ய வேண்டும். இதனால் விதைகள் விரைவில் முளைக்கும். கொத்து ரகங்கள் ஹெக்டேருக்கு 3.33 லட்சம் என்ற அளவில் இருக்க வேண்டும். மிதமாக மற்றும் நன்கு பரவும் ரகங்கள் 2.22 லட்சம் வரை இருக்க வேண்டும். சில இடங்களில் நன்கு பரவும் ரகங்கள் ஹெக்டேருக்கு 1.66 லட்சம் என்ற எண்ணிக்கையில் இருக்கக்கூடும். வரிசைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை அனுசரித்து தேவைப்படும் விதையின் அளவு இங்கே தரப்பட்டுள்ளது. விதை நேர்த்தி விதை நட்ட 35 முதல் 45 நாட்கள் வரை பூச்சி நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. இதற்கான சரியான வழிமுறை முதலில் பூச்சணக்கொல்லி, பின்னர் பூச்சிக்கொல்லி மற்றும் ரைசோபியம் ஆகியவற்றால் விதை நேர்த்தி செய்வதாகும். மண் அல்லது விதை மூலம் பரவும் நோய்களிலிருந்து பாதுகாக்க விதைப்பதற்கு 10 முதல் 15 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ விதைக்கு 3 கிராம் மாங்கோசப் அல்லது தெரம் அல்லது 2 கிராம் கார்பன் டைசம் அல்லது 10 கிராம் ட்ரைகோடெர்மா அர்சியானம் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி உயிரி கலவையுடன் கலக்க வேண்டும். பூச்சி தொல்லையிலிருந்து பாதுகாக்க விதைப்பதற்கு 4-5 மணி நேரம் முன்பதாக விதையை 15 முதல் 20 மில்லிமீட்டர் குளோர்பைரிபாஸ் 20 EC அல்லது 2 முதல் 3 கிராம் இமிடாக்ளோபிரிட் உடன் கலக்க வேண்டும். விதைப்பதற்கு 1 முதல் 2 மணி முன்னதாக விதையை 5 முதல் 6 கிராம் நல்ல ரைசோபியம் உயிரி கலவையுடன் கலக்க வேண்டும். விதை நேர்த்தி நிழலான இடங்களில் செய்ய வேண்டும். விதையை நேரடி வெயிலிலிருந்து காக்க வேண்டும். நேர்த்தி செய்யப்பட்ட விதையை காலையில் அல்லது மாலையில் விதைக்க வேண்டும். நிலத்தில் ஏற்கனவே குருத்து அழுகல் நோய்க்கான வாய்ப்பு இருந்திருக்கும் பட்சத்தில் 500 கிலோ நன்கு மக்கிய மாட்டுச்சாண உரத்தில் 2.5 முதல் 3 கிலோ ட்ரைகோடெர்மா கரைசலை நன்கு கலக்கி நிழலான இடத்தில் 1 வாரம் வரை வைத்திருக்க வேண்டும். இந்த கலவையை விதைப்பதற்கு முன் வரிசையில் இட வேண்டும். மாட்டுச்சாணம் மற்றும் ட்ரைகோடெர்மா கலவையுடன் ஆமணக்கு அல்லது வேப்பம் புண்ணாக்கு கலந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நிலத்தில் ஏற்கனவே வெள்ளைப்புழு அல்லது கரையான் பிரச்சனை இருந்திருக்கும் பட்சத்தில் மே ஜூன் மாதங்களில் நிலத்தை நன்கு ஆழமாக உழுது புரட்டி போட்டு மண்ணை நல்ல வெயிலில் காயவிட வேண்டும். ஹெக்டேருக்கு 30 கிலோ வீதம் கார்போஃபியூரான் 3G மருந்து கரைசலை மண்ணுடன் நன்கு கலக்க வேண்டும். வெள்ளைப்புழு அதிகமாக இருந்தால் வேளாண் நிபுணர்களின் ஆலோசனையை பின்பற்றவும். தொழு உரம் அல்லது மாட்டுச்சாண உரம் ஹெக்டேருக்கு 10 டன் என்ற அளவில் இட வேண்டும். தேவையான அளவில் இந்த உரம் கிடைக்காவிட்டால் குறைந்த அளவிலும் இடலாம். விவசாயிகள் பாஸ்பரஸ் மற்றும் கந்தக சத்திற்கு சூப்பர் பாஸ்பேட், பொட்டாசியம் சத்திற்கு MOP மற்றும் நைட்ரஜனுக்கு யூரியா உரம் இடுவது வழக்கம். சில சமயம் நுண்ணுரத்திற்கும் அவசியம் ஏற்படலாம். பொதுவாக மண் மற்றும் பாசன நீர் பரிசோதனையின் அடிப்படையில் நில வளத்திற்கு தகுந்தாற்போல் உரமிட வேண்டும். பொதுவாக நிலக்கடலை பயிருக்கு ஊட்டச்சத்து மிக்க உரமிடுதல் கீழ்கண்டவாறு இருக்க வேண்டும். யூரியாவிலிருந்து தழைச்சத்து, MOPயிலிருந்து பொட்டாசியம் சத்து, DAPயிலிருந்து தழைச்சத்து மற்றும் மணிச்சத்து, SSPயிலிருந்து மணிச்சத்து, கால்சியம் மற்றும் கந்தக சத்து, ஜிப்சத்திலிருந்து கால்சியம் மற்றும் கந்தக சத்து கிடைக்கப்பெறுகிறது. DAP உபயோகிக்கும் விவசாயிகள் கால்சியம் மற்றும் கந்தக சத்திற்காக ஹெக்டேருக்கு 100 முதல் 150 கிலோ வீதம் ஜிப்சத்தை அடியுரமாக இட வேண்டும். விதைப்பிற்கு முன் ஜிப்சம் தவிர்த்து அனைத்து உரங்களும் பாத்திகளில் இட வேண்டும். ஜிப்சம் செடி முளைத்து 30 நாட்களில் செடிக்கருகில் இட்டு இடையுழவு செய்து மண்ணுடன் நன்கு கலக்க வேண்டும். மீதமுள்ள பாதியளவு யூரியா மற்றும் முழு அளவு ஜிப்சம் நட்ட 30 நாட்களுக்கு பின் செடிகளுக்கு இடையே இட்டு கல்டிவேட்டர் மூலம் நன்கு மண்ணுடன் கலக்க வேண்டும். இந்த உர அளவு கரீப் பருவ பயிருக்கான ஊட்டச்சத்தை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுகிறது. ரபி, குளிர் மற்றும் வசந்த கால பயிருக்கு மேற்கண்ட உர அளவில் 1.5 மடங்கு தேவைப்படும்.
ஜிங்க், போரோன் மற்றும் இரும்புச்சத்து குறைவான நிலங்களில் இந்த சத்துக்களை அளிக்கும் உரங்களை மற்ற அடியுரங்களுடன் விதைப்பதற்கு முன்னால் இட வேண்டும். ஜிங்க் ஹெக்டேருக்கு 10 கிலோ ஜிங்க் சல்பேட். போரோன் ஹெக்டருக்கு 2.5 முதல் 5 கிலோ போராக்ஸ். இரும்பு ஹெக்டேருக்கு 10 கிலோ ஃபெரஸ் சல்பேட். நிற்கும் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறை தென்பட்டால் தேவையான நுண்ணூட்டச்சத்தை இலை வழியாக தெளிக்க வேண்டும். ஜிங்க் 10.5% ஜிங்க் சல்பேட் மற்றும் 0.25% சுண்ணாம்பை நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். போரான் நீரில் 0.2% போராக்ஸ் கலந்து தெளிக்க வேண்டும். இரும்பு நீரில் 0.15% ஃபெரஸ் சல்பேட் மற்றும் 0.15% சிட்ரிக் அமிலம் கலந்து தெளிக்க வேண்டும். விவசாயிகள் விருப்பப்பட்டால் களையை ஒழிக்க ரசாயன களைக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்கலாம். அவை 2 வகைப்படும். 1. விதை விதைத்த உடனேயே முளைப்பதற்கு முன் தெளிப்பது. 2. விதை விதைத்து முளைத்த பின் 15 முதல் 20 நாட்களுக்கு பிறகு தெளிப்பது. களைக்கொல்லி தெளிப்பதற்கு ஹெக்டேருக்கு 1000 லிட்டர் நீர் தேவைப்படும். களைக்கொல்லி தெளிக்க பிளாட் ஃபேன் நாசில் எனப்படும் சமநிலை விசிறி துளையுடன் கூடிய தெளிப்பானை பயன்படுத்தலாம். தேவைப்படில் கைகளாலும் களையை நீக்கி மண்ணை நன்கு கொத்திவிடலாம். களைக்கொல்லி தெளித்த பின் விரைவில் லேசான நீர்ப்பாசனம் செய்து களைக்கொல்லி மருந்து மேற்புற மண்ணுடன் நன்கு கலக்குமாறு செய்ய வேண்டும். முளைத்த 30 நாட்களுக்குள் மண்ணில் செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையும் நிறைவு செய்ய வேண்டும். களை நீக்கிய பின் மண்ணை நன்றாக கொத்திவிட வேண்டும். இதனால் மண்ணுக்குள் காற்றும் நீரும் எளிதில் பரவும். செடியிலிருந்து மண்ணை நோக்கி காய்பிடிப்பு வேர்கள் வரத் துவங்கிய பின் மண்ணில் கொத்துதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் தவிர்க்க வேண்டும். கரீஃப் பருவத்தில் நல்ல மழை பெய்யும் இடங்களில் குறைந்த அளவிலேயே நீர் பாய்ச்ச வேண்டும். பாசன நீர் குறைவாக உள்ள இடங்களில் பூ பூத்தல், காய் வேர் உருவாதல், காய் பிடித்தல், பருப்பு திரண்டு வளர்ந்து முதிரும் பருவம் ஆகிய முக்கிய சமயங்களில் மட்டும் நீர் பாய்ச்ச வேண்டும். உரமிட்ட பின்னர் மணற்பாங்கான இடங்களில் 7 முதல் 8 நாட்கள் இடைவெளியிலும், இறுக்கமான மண் உள்ள இடங்களில் 9 முதல் 10 நாட்கள் இடைவெளியிலும் லேசாக நீர் பாய்ச்ச வேண்டும். ஸ்பிரிங்க்லர் தெளிப்பான் உபயோகிப்பதால் நீர் தேவை 60% குறையும். சொட்டு நீர் பாசனத்தில் உரத்தை பாசன நீருடன் கலப்பதால் அதன் அளவும் குறையும். அறுவடைக்காக நிலத்தை தோண்டுவதற்கு 10 நாட்கள் முன்னதாக அனைத்து விதமான நீர் பாய்ச்சலையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் கடலை நிலத்திலேயே முளைவிடுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். இதனால் மிகுந்த நஷ்டமும் ஏற்படும். பரந்த பாத்தி வாய்க்கால் முறையில் விதை விதைப்பதால் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச பயிர் பருவங்களில் சிறிதளவு பாதுகாப்பு கிடைக்கும். மேடு பள்ளம் அல்லது வரிசைக்கு 2 பள்ளங்கள் முறையிலும் இதை பயிரிடலாம். பல வகையான பூச்சிகள் மற்றும் நோய்கள் இதன் சாகுபடியில் ஊறு விளைவிக்கின்றன. இலையிலிருந்து சாறு உறிஞ்சும் தத்துப்பூச்சி, இலைப்பேன் மற்றும் மசுவினி, சிவப்பு கம்பளிப்புழு, புகையிலை புழு, பருப்பு துளைப்பான், மண்ணில் உள்ள கரையான் மற்றும் வெள்ளைப்புழு. நோய்களில் குருத்து அழுகல் நோய், வேர் அழுகல் நோய், காலர் அழுகல் நோய், இலைப்புள்ளி நோய், முன்பருவ மற்றும் பின்பருவ இலைப்புள்ளி நோய், துரு நோய், முளை துளை நோய், கொத்து வைரஸ் நோய் ஆகியவை முக்கியமானவை. சில நூற்புழுக்களும் மகசூலை பாதிக்கின்றன. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அடிப்படையில் சில அனுகூலமான பருவங்களில் பயிர் பாதுகாப்பில் குறைந்த செலவில் அதிக பயன் பெற சில எளிய வழிகள் உள்ளன. அவை: கோடை காலத்தில் நிலத்தை இருமுறை ஆழ உழுது மண்ணை வெயிலில் நன்கு காய வைத்தல், இடத்திற்கேற்ப பூச்சிகள் மற்றும் நோய்களை தாக்கி அழிக்கும் பூச்சி அல்லது நோய்க்கிருமிகளை பயன்படுத்துதல், பூசணக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்து விதை நேர்த்தி, ட்ரைகோடர்மா உயிரி கலவையை ஹெக்டேருக்கு 500 கிலோ வீதம் மாட்டு உரத்துடன் கலந்து பயன்படுத்துதல்,
சாகுபடி செய்யப்படும் நிலத்தில் 2-3 வருடங்களுக்கு ஒருமுறை மாற்று பயிரிடுதல் மற்றும் ஊடு பயிராக ஆமணக்கு, துவரை, கம்பு, எள் போன்ற பிற பயிர்களை சாகுபடி செய்தல். விதை முளைத்த 35 முதல் 55 நாட்களில் வேப்பெண்ணெய் 500 முதல் 600 லிட்டர் நீரில் 2.5 கிலோ வீதம் அரை கிலோ சோப்பு பவுடருடன் கலந்து தெளித்தல். தேவைப்பட்டால் விதைத்த 45 நாட்களில் குவினல்போஸ் 25 EC ஹெக்டேருக்கு 1000 முதல் 1200 மில்லி லிட்டர் ஒருமுறை தெளித்தல். 70 நாட்களுக்கு பின் பூசணக்கொல்லி மென்கோசப் 75 WP ஹெக்டருக்கு 1 கிலோ வீதம் ஒருமுறை தெளித்தல். மருந்தினை ஹெக்டேருக்கு 500 முதல் 600 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்தல். அனைத்து மருந்து தெளிப்பும் காலை அல்லது மாலை வேளைகளில் செய்ய வேண்டும். சரியான வழிமுறைகளை பின்பற்றிய பிறகும் ஏதாவது பூச்சி அல்லது நோய் தாக்குதலால் பயிர் பாதிக்கப்பட்டால் விவசாயிகள் அருகில் உள்ள கிருஷி விஞ்ஞான் கேந்திரத்தையோ விவசாய அதிகாரிகளின் ஆலோசனையோ பெற வேண்டும். அறுவடையும் காய வைத்தலும். நிலக்கடலை அறுவடை வழக்கமாக அந்தந்த ரகங்களை பொறுத்து செப்டம்பரில் இருந்து நவம்பர் வரை நடைபெறுகிறது. பயிர் முதிர்ந்தவுடன் கொத்து ரகத்தில் பெரும்பாலான இலைகள் வெளிர் மஞ்சள் நிறம் அடைகின்றன. இலைகளில் கருப்பு மற்றும் மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றுகின்றன. இருப்பினும் அனைத்து ரகங்களிலும் இவ்வாறு இருப்பதில்லை. தோராயமாக 5 செடிகளை பிடுங்கி காய்களை உரிக்க வேண்டும். ஓட்டின் உட்புறம் வெள்ளையாக இல்லாமல் பழுப்பு கலந்த கருப்பு நிறத்தில் இருப்பின் அது முதிர்ச்சி நிலையை காட்டுகிறது. கொத்து ரகங்கள் 75 முதல் 80%, மிதமாக மற்றும் நன்கு பரவும் ரகங்கள் 70 முதல் 80% முதிர்ந்த நிலையில் அறுவடை செய்ய வேண்டும். கொத்து ரகங்களை கைகளினால் பிடுங்கியும் மிதமாக பரவும் மற்றும் பரவும் ரகங்களை கலப்பை கொண்டு உழுதோ பிளேட் ஹார்வெஸ்டர் கொண்டோ அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட செடியை காய வைக்கும் போது கடலை நேராக மண்ணில் படாதவாறு பார்த்துக் கொள்வது அவசியம். இவ்வாறு 3 அல்லது 4 நாட்கள் காய வைத்த பின் காய்களை செடியிலிருந்து பிரித்து எடுக்க வேண்டும். பின்னர் காய்களை மூட்டைகளில் நிரப்பி அனுப்பும் வரை நல்ல சிமெண்ட் தரையிலோ அல்லது பிளாஸ்டிக் பாய் மீதோ நிழலான இடத்தில் பரப்பி வைக்க வேண்டும். காய்களின் ஈரப்பதம் 10% இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மார்க்கெட்டிற்கு அனுப்புவதற்கு முன்பாக அழுகிய காய்களை அப்புறப்படுத்த வேண்டும். காய்கள் அறுவடை செய்யப்படும் போது சில காய்கள் மண்ணிலேயே தங்கிவிட வாய்ப்பு உண்டு. விவசாயிகள் இவற்றை பின்னர் உழுது கைகளினால் எடுக்கலாம். இந்த காய்கள் அஃப்லோடாக்சின் என்ற வேதிப்பொருளால் நிரம்பியோ நோய் தாக்குதலுக்கு ஆட்பட்டோ இருக்கக்கூடும். இவற்றை பிற விளைபொருட்களுடன் கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த சமயத்தில் அதிக விவசாய பணிகளை நிறைவேற்ற முடியும். மெல்லிய டயர்களை கொண்ட 14 முதல் 16 குதிரை சக்தி கொண்ட மினி டிராக்டர்கள் நிலக்கடலை செடிகளுக்கு இடையே எளிதில் சென்று செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு பணிகளை செய்ய வல்லவை. இத்தகைய டிராக்டர்களுக்கு உதிரி பாகங்களும் சந்தையில் எளிதாக கிடைக்கின்றன. காய்களை தோண்டி எடுத்தல், தோல் உரித்தல் போன்றவற்றிற்கான இயந்திரங்களும், விதை நேர்த்திக்கான ட்ரம்கள், மண்ணில் மருந்துகளை இடுவதற்கான ரோட்டரி டஸ்டர் போன்ற உபகரணங்களும் கிடைக்கின்றன. விவசாயிகள் தங்களுக்கு பயனளிக்கும் இயந்திரங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும். நிலக்கடலை சாகுபடியில் அதிக மகசூல் பெற்று வெற்றி அடைவதற்கு விவசாயிகள் சில முக்கிய அம்சங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். நிலக்கடலை சாகுபடியில் செய்ய தகுந்ததும் செய்யத்தகாததும். கண்டிப்பாக செய்ய வேண்டியவை: சரியான ரகத்தின் நல்ல விதைகள் தேர்வு, மண் பரிசோதனையின் அடிப்படையில் உரமிடுதல், மணிச்சத்துக்கு சூப்பர் பாஸ்பேட் உரமிடுதல், பூச்சி மற்றும் நோய்களிலிருந்து காக்க சரியான விதை நேர்த்தி, தேவையான எண்ணிக்கையில் செடிகள் இருப்பதை உறுதி செய்தல், லேசாக நீர் பாய்ச்சுதல் மற்றும் சொட்டு நீர் பாசனத்தை கையாளுதல், பயிர் சுழற்சியை கையாளுதல், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. கண்டிப்பாக செய்யக்கூடாதவை: சந்தையில் இருந்தோ சந்தேகத்திற்கு இடமான இடத்திலோ வாங்கிய விதையை உபயோகித்தல், நன்கு மக்காத தொழு உரம் அல்லது மாட்டுச்சாண உரத்தை பயன்படுத்துதல்,
தழைச்சத்து மற்றும் மணிச்சத்துக்காக டிஏபி மட்டும் பயன்படுத்துதல், பூச்சி பூசணக்கொல்லிகளால் நேர்த்தி செய்யப்படாத விதைகளை விதைத்தல், பூச்சி மற்றும் பூசணக்கொல்லி பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளாமல் அவற்றை பயன்படுத்துதல், களை எடுத்தல் மற்றும் கொத்தி விடுதலில் மெத்தனம், தேவைக்கு அதிகமாக நீர் பாய்ச்சுதல், ஒரே நிலத்தில் தொடர்ந்து நிலக்கடலை பயிரிடுதல். விஞ்ஞான நெறிப்படி நிலக்கடலை சாகுபடி செய்வதன் மூலம் மகசூல் அதிகரித்து விளைபொருட்களில் தரமும் கூடும். நல்ல தரமான காய்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். இதனால் விவசாயிகள் அதிக லாபம் பெறலாம். நிலக்கடலை சாகுபடியில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு விவசாய அதிகாரிகளுடன் IOP EPCயும் தயாராக உள்ளது.